ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இரவு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் பார்த்தா இப்போ தான் வேலையிலேருந்து வந்தேங்க. ஏன்னா எனக்கு வேலை மேலேயே ரொம்ப வேலை ஜாஸ்தியாச்சு. தீபாவளி தசரான்றவாசி ஆர்டர்ஸ் நிறைய இருந்துச்சு. வழக்கமாக நான் 7:30 மணிக்கு தான் வருவேன். 7:30 மணிக்கு வந்த உடனே எங்கள் பையன் எனக்கு கறி வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சான். அதுவும் இல்லாத ஞாயிற்றுக்கிழமை கிரானம் பிடிச்சவாசி நான் கறி வாங்கலை நான். அதனால் மண்டே இன்றைக்கி எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டான். சரின்ட்டு வேலையை விட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கறி கடைக்கே வந்துட்டேன். கறி கடைக்கு வந்து பார்த்தா எவ்வளோ இருக்கும் ரேட்டுன்னு பார்த்தாக்கா, ஞாயிற்றுக்கிழமை தாங்க 240 ரூபா 260 ரூபான்னு சொல்கிறாங்க. மண்டேன்ற வசி பரவாயில்லை, 220 ரூபா தான். அது வரைக்கும் மிச்சம் அப்படின்னு நினச்சேன். சரி வாத்து வாங்கலான்னு பார்த்தேன், வேண்டாம், ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சின்னு சொல்லிட்டு வெறும் 1 கேஜி மட்டும்தான் கோழிக்கறி வாங்கிக்கன்னு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தாக்கா, தெருவுக்கு தெரு லைட் போட்டிருக்காங்க. கணேஷா உட்கார வைக்கிறதுக்காக இந்த பக்கம் தெருவு பார்த்தாலும் லைட்டு, அந்த பக்கம் தெருவு பார்த்தாலும் லைட்டு. ரோடே ஜெகஜோதியாக இருந்துச்சு. அப்படியே வர வழியில் அந்த புடவையை பார்த்தேன். நம்மளுக்கு தான் புடவை பைத்தியமாச்சு. சரின்னு வாங்கலை, வீட்டில் திட்டுவாங்கன்ட்டு. அப்புறமா வேலையிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்த வச்சு ஸ்நாக்ஸுக்காக போண்டா பஜ்ஜி வாங்கலாம்னு சொல்லி போனேன். 50 ரூபாய்க்கு மிக்சட் கொடுப்பாங்க. இந்த கடையில் போண்டா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் போண்டா. அதனால் இங்கே வாங்கிக்கினேன். சரின்னு பானிபூரி சாப்பிட்லான்னு பார்த்தாக்கா ரொம்ப ஆளுங்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. எதிர்க்க பானிபூரி கடையில் சாப்பிட்லான்னாலும் பிடிக்கல. சரிண்ணா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். ஆனால் செம்ம வேக்காடாக இருக்குதுங்க. அடிக்கிற வேக்காடை பார்த்தா இன்றைக்கி மழை செம்மையாக பொழக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை நான் சீக்கிரம் கறி வாங்கிட்டு வந்தது, நல்ல வேலை. இல்லைன்னு நினச்சிக்க மழையில் போய் மாட்டிகிட்டு இருப்பேன். சரின்னு வீட்டில் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு மெல்ல குழம்பு செய்ய ஆரம்பித்தாங்க. நான் எப்பயுமே குழம்பு தான் முதல்ல செய்வேன், சோறு அப்புறமா வடிக்குவேன் நான். ஏன்னாக்கா குழம்புனால வாரினால பரவாயில்ல, ஆனால் சோறு சூடாக இருந்துச்சுனாக்கா குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே சரின்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் டக்குன்னு முடிஞ்சிச்சு. செஞ்ச உடனே பார்த்தா கரண்ட்டு போயிடுச்சுங்க. சாப்பிடவே இல்லைங்க. ரொம்ப வேக்காடாக இருந்துச்சா, அது வேறு அடுப்புக்கிட்டே இருந்தது, ரொம்ப வேக்காடு. சரின்னு வெளியே உக்காந்துட்டு இருந்தோம். வெளியே அந்த காலத்து கதை இந்த காலத்து கதை இப்படியெல்லாம் பேசிகிட்டே இருந்தோம். ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, தூக்கமும் வர மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி பேசியிருக்கீங்களான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்களும் இதே மாதிரி ஊர் கதையை பேசியிருக்கீங்களான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, பாய், குட் நைட், பாய் 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 பாய்.